வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டு இன்டெக்ஸ்லையும் நம்ம மேஜரான லெவலாக எந்தெந்த புள்ளிகளை எடுத்துக்கணும், அந்த புள்ளிகளில் என்னென்ன மாற்றங்களை நாம் எதிர்பார்க்குறோம். ஸோ அங்கே பிரேக் அவுட் நடக்கும்போது எந்த அளவு டார்கெட் கொடுக்குமோ அப்படிங்கிற விஷயங்களையும், நிஃப்டியில் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்க போகுது, அந்த எக்ஸ்பைரியில் எப்படிலாம் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப 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 தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரெடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை இப்போது நம்ம பேங்க் நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு நான் எப்படி ட்ரேட் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பிளான் இருக்க போகுது. சரிங்களா, இந்த லெவலை தவிர சரிங்களா, இந்த 47,400 47,100 சரிங்களா, இந்த ஜோனில் ட்ரேடே பண்ண போகிறதில்ல. ஏன்னா போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறானுங்க இன்றைக்கி ஃபுல்லாக. சரிங்களா, ஒரு பெரிய மொமெண்டம் இல்லாத நிறைய டிகே நடந்த ஒரு எக்ஸ்பைரியாக இது முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் நிறைய ப்ராஃபிட் எடுக்காமல் குறைந்த அளவுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் எடுத்துருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு டிகே அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஆப்ஷன் பையருக்கு ஆப்போசிட்டான விஷயம்தான் டிகே. ஸோ அப்படிப்பட்ட டிகேவில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்க முடியும். ஸோ அப்படி ஒரு நாளாக முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை ட்ராப் பண்ணிக்கலாம். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை இதனுடைய பேசிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப்லேயே வீடியோ போட்டிருக்கோம். மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டிவ் வேவ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 50% அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இது கோல்டன் ரேஷியோ. இப்போ மார்க்கெட் நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் ஆகவோ ஃப்ளாட்டாகவோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன், இந்த 47,477 அப்படின்றதுலேருந்து 47,586 அப்படின்ற புள்ளிக்குள்ளே பேட்டர்ன்ஸ் உருவாகலாம். சரிங்களா, அது எம் பேட்டர்னாக இருக்கலாம், ட்ரிபிள் டாப் பேட்டர்னாக இருக்கலாம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான பேட்டர்ன்ஸ் உருவாகினாலும் சரி, அல்லது ஒரு கப் அண்ட் ஹேண்டிலாக இருக்கலாம். சரிங்களா, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு உண்டான என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ அந்த பேட்டர்ன் இங்கே உருவாகுது அப்படின்ட்டு வைங்களேன். ஸோ அந்த பேட்டர்ன் எப்பொழுது பிரேக் அவுட் நடக்கிறதோ அப்போ மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைடு வருவதற்கு உண்டான வழிகள் இருக்குது. சரிங்களா, ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான இம்பல்சிவ். சரிங்களா, இது ஒரு கரெக்டிவ். இது ஸ்லோவாக தான் ஏறுது. ஸோ இங்கே மொமெண்டம் அப்படின்றது லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஒரு இம்பல்சிவ் வேவுக்கு பிறகு வரும் கரெக்டிவ் வேவானது 50% ரிட்ரேஸ்மெண்ட்டை அடைந்த பிறகு இம்பல்சிவ் வேவை கண்டினியூ பண்ணும். இதற்கு 70% வாய்ப்புகள் இருக்குது. இந்த தியரியை அடிக்கடி எங்கேயாவது கேட்டிருப்பீங்க, வேற எங்கும் இல்லை, நம்ம சேனலில் தான். சரிங்களா, ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த 47,477 556 வரை இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஜோன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது ரிவர்சல் எடுக்கும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது 47,477 அதிகபட்சமாக 47,233 இதை பிரேக் அவுட் பண்ணால் 47,000. சரிங்களா, ஸோ 47,000 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா தான் ஃபர்தராக டவுன் சைடு போக முடியும். 46,850, 46,670, 46,500 வரை அதிகபட்சமாக வரலாம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜோனில் நடக்க போகிறது மட்டும்தான் நல்ல ஸ்ட்ராங்கான மொமெண்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் கால் சைட் போகுது அப்படின்னா 47,586 பிறகு தான் கால் சைட் போக போகிறேன். நேற்று சொன்ன அதே சேம் பிளான் தான். ஒரு பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்லாமல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ எதுவரை அப்படின்ட்டு இப்போ சொல்லிடுறேன். 47,586 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் 47,720 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 770, 850, 900
48,000 வரைக்கும் சரிங்களா. ஸோ ஒரு ஸ்லோ மொமெண்டம் மார்க்கெட்டாக தான் வந்து இருக்கும். ஒரு பை அண்ட் டிப் முறையில் தான் வந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இது மட்டும்தான் எனக்கு கால் சைடு போவதற்குண்டான வாய்ப்பாக வந்து இருக்குது. ஆனால் கால் சைடில் போகும்போது வால்யூம் அதிகமாக இருக்கிறப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சலாக இருக்கும். அதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வால்யூம் அப்படின்றத நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, லைவ் மார்க்கெட்டில் மட்டும்தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அடுத்து நாளைக்கு நம்மளுடைய ஹீரோ யார்? அப்சல்யூட்டா நிஃப்டி தான் நமக்கு வந்து நாளைக்கு ஹீரோவாக வந்து இருக்க போகுது. ஏன்னா இங்கே தான் வந்து எக்ஸ்பைரி டே இருக்க போகுது சரிங்களா. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டேவே உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு. கரும்பு மிஷினில் மாட்டின மாதிரி மாட்டி வந்து நஞ்சிட்டாங்க. ஸோ ஓகே. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன பிளான் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிம்பிள் பிளானுங்க சரிங்களா. ஸோ மார்க்கெட் 21,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. அங்கேருந்து வந்து ரிவர்சல் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சரிங்களா. இப்போ எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் இப்படி ஒரு பேட்டர்ன் உருவாச்சுன்னா நான் கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணுவேன், இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இப்படி வந்து ட்ரேட் பண்ணுவேன், இப்படி ஒரு இண்டிகேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. அதே போல் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது சரிங்களா. ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் நான் இப்போ வந்து சொல்லப்போகிறேன் சரிங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்மோஸ்ட் எங்கே வந்து டச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700 அந்த புள்ளி ரேஞ்சில் வந்து டச் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,800 இந்த ஆல் டைம் ஹையில் இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை தொடும்போதெல்லாம் பெரிய அளவுக்கு டவுன்ஃபால் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த 21,680லேருந்து 700 சரிங்களா. இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் பேட்டர்ன்ஸை உருவாக்குது. நாளைக்கு கேப் அப்பாகவோ ஃப்ளாட்டாகவோ ஓப்பன் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறாங்க. இங்கேருந்து ரிவர்சல் பேட்டர்ன்ஸையோ அல்லது நல்ல ஸ்ட்ராங்கான வால்யூம்ஸே உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் டவுன் சைடு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். என்ன காரணம்? ப்ரீவியஸாக இங்கே எல்லாமே வந்து ரிவர்சல் வந்து நடந்திருக்கு. அது ஒரே ஒரு காரணம் தான். அப்படி பார்க்குறப்ப 21,700 அப்படின்ற புள்ளியிலிருந்து 21,650 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 21,650க்கு பிறகு 625 ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும். 625க்கு பிறகு 580 வரைக்கும் அதிகபட்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ 21,700 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா உடனே நம்ம வந்து அப்சைட் போயிடலாம்ல அப்படின்ட்டு எல்லோரும் தயாராக இருப்பீங்க. ஏன்னா அது மட்டும் தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஹரிசாண்டலாக ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன் வந்து இருக்கிறத மறந்துடக்கூடாது சரிங்களா. இது ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன். இந்த 21,700 அப்படின்ற புள்ளியவே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணாலும் அதிகபட்சமாக 21,750 வரைக்கும் தான் போகும். இங்கே 21,750லேருந்து ஸ்ட்ராங்கான ஃபால், 21,750லேருந்து ஃபால், 21,750லேருந்து ஃபால். ஸோ இங்கே என்ன நடக்க போகுது? 21,750லிருந்து மேபி வந்து ரிவர்சல் நடக்கலாம். ஸோ அதனால் 21,750லிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்றப்போ நம்ம கால் சைடு வந்து இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த பகுதியை நீங்கள் வந்து கவனிக்கணும். அசால்ட்டாக வந்து 21,700 ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 21,700 தாண்டி போகுது அப்படின்னா மேஜரான ஒரு அப் மூவ் இருக்கும் அப்படின்ட்டு அசால்ட்டாக வந்து என்ட்ரி ஆகிடக்கூடாதுன்னு தான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த 21,700 to 750லையும் மார்க்கெட் ரிவர்சல் ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அங்கே சேமாக 21,750லேருந்து 21,700 வரும். 21,700 பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்ம சொன்ன டார்கெட் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ணும். இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு என்ட்ரி வந்து எடுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ஜோன் தான் சரிங்களா. நான் எப்படி வந்து என்ட்ரி எடுக்கணும், சாரி உங்களை சொல்லிட்டேன். நான் எப்படி வந்து என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனில் எனக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ நான் இந்த ஜோனுக்குள்ளே பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகும் போது வந்து என்ட்ரி எடுத்துக்குவேன் சரிங்களா. புட் ஆப்ஷன்ஸ் இந்த ஜோனை எப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் சைடு வந்து போகலாம். 21,750 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 21,800, 825, 850 வரைக்கும் அதிகபட்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனாக வந்து இருக்குது. ஸோ இது நாளைக்கு எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக அல்லது நெகட்டிவாக வந்து ஓப்பன் ஆகுது அப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் தான் வந்து பயன்படுத்திக்கிறேன். அப்படி ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ட்ராப் பண்ணும்போது இன்றைய டே லோவிலேருந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அப்படி ட்ராப் பண்ணி பார்க்கும்போது இந்த 50%, இந்த 61% இதை விட்டுருங்க சரிங்களா. இந்த
21,500 வரைக்கும் வச்சுக்கும். இந்த 21,547லிருந்து 21,524 அப்படின்ற புள்ளியில் பேட்டர்ன்ஸ் உருவாகும் போது என்ன பேட்டர்ன்ஸ்? கால் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய பேட்டர்ன் அல்லது அப்சைட் மொமெண்டம் தரக்கூடிய பேட்டர்ன். அப்சைட் மொமெண்டம் தரக்கூடிய பேட்டர்ன்ஸ்லாம் எது? டபிள்யூ பேட்டர்ன், ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் கால் ஆப்ஷன் வந்து போய்க்கலாம். இது எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா 21,599 அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இது சூப்பர் புல்லிஸ் லெவல். ஸோ சூப்பர் புல்லிஸ் லெவல்லேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா 21,650 பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ 21,700 ஃபஸ்ட் டார்கெட். 21,700 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 750 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ பிளான் அப்படின்றது நம்மளுடைய லெவல் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி ஆகிறது மட்டும்தான். அங்கே நம்மளுக்கு சரியான ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் டார்கெட்டே வந்து இருக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸை தீர்க்கமாக தெளிவாக எங்கே வந்து உங்களால் முடிவு பண்ண முடியுமோ அங்கே மட்டும் வந்து என்ட்ரி எடுங்க. உங்களுடைய நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாகவே அமையும். இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இவை இரண்டிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன் எது, அந்த ஜோனுக்குள்ளே எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணணும், என்னுடைய ட்ரேட் பிளான் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வலியது வாழும். நன்றி.